இந்த சரீரமாகிய அவருடைய சபைக்கு அவரே தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு பல இடங்களிலே போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நான் தான் தலைவர், நான் தான் தலை அப்படின்னு இல்லைங்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாருங்க, சபையாகிய சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்த சரீரம்தான் அவருடைய சபை. நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரமாகிய அவருடைய சபைக்கு அவரே தலைவராக இருக்கிறார், அவரே தலையாக இருக்கிறார். இன்னைக்கு பல இடங்களிலே போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நான் தான் தலைவர், நான் தான் தலை அப்படின்னு இல்லைங்க. இந்த சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கிறது போல ஆலயமாகிய நமக்கு கிறிஸ்து தான் தலைவராக இருக்கிறார். ஆகவே அவரை தலைவராக, அவரை தலையாக இந்த சரீரமாக சபை, சரீரமாகிய ஆலயம் கொண்டு வாழ்வோமே ஆனார் தலை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தலையாகிய கிறிஸ்து, தலைவராகிய கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். சரீரம் முழுவதும் அவருக்கு ஏற்றதாக மாறிவிடும். ஆகவே கிறிஸ்துவை தலையாக, தலைவராக கொண்டு வாழ்வோம். அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.